இந்த வீடியோல உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸை எப்படி செக் பண்றதுன்னு பார்க்க போறீங்க. உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ண உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணா மட்டும்தான் உங்களால கிளைமே பண்ண முடியும். இப்போ பிஎஃப் பேலன்ஸை எப்படி செக் பண்றதுன்னு பார்ப்போம். பிஎஃப் பேலன்ஸை மொத்தம் 3 விதமா செக் பண்ணிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய போன்ல இருந்து மெசேஜ் மூலமா செக் பண்றது. மெசேஜ் மூலமா எப்படி செக் பண்ணணும்னு ஒரு ஷார்ட்ஸா போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அதில் வரலன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ் கால் கொடுத்தா போகிறோம். அடுத்த செகண்டில் உங்களுக்கு மெசேஜாக பிஎஃப் பேலன்ஸ் வந்துடும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் பிஎஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்ல ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களே, அந்த ஃபோன் நம்பர்லேருந்து மிஸ் கால் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் பிஎஃப் பேலன்ஸ் வந்து மெசேஜாக வரும். ஒருவேளை உங்களுக்கு அதுலேயும் மெசேஜாக வரலன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா, கூகுளில் இபிஎஃப்ஓ மெம்பர் பாஸ்புக்னு சர்ச் பண்ணி அதில் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு அப்புறம் கேப்சா இதை கரெக்டாக என்டர் பண்ணி சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்புக்கோட ஹோம் ஸ்க்ரீன் ஷோ ஆகும். அதில் எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ, எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ, உங்களுடைய மொத்த டோட்டல் பிஎஃப் பேலன்ஸும் எவ்வளோ, நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, அந்த கம்பெனியில் எவ்வளோ பிஎஃப் பேலன்ஸ் இருக்குன்னு இது போல் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ஷோ ஆகும். இதில் உங்கள் டோட்டல் பேலன்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதை கிளைம் பண்ணும்போது ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் இன்னும் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.